லட்சுமி கடாட்ச யோகம் பெறப்போகும் மீனராசி அன்பர்களே. ஏன் லட்சுமி கடாட்சம் சொல்கிறேன்னா, உங்கள் ராசியில் சுக்கிரன் ஒரு கிரகம் உச்சம் பெற்று 4 மாதம் பயணிக்க போகிறாருங்க. இப்போ இந்த நேரத்தில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து பலன் பார்க்கணுமோ அது மாதிரி உங்கள் ராசியில் இருக்கிற சுக்கிரனுக்கு பார்க்கணுங்க. அந்த அற்புதத்தை சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்க. முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். உங்கள் ராசிக்கு 3-8க்குரியவர் உங்கள் ராசியில் பயணிக்க போகிறார். சில மாதங்கள் ஜனவரி மாதம் இறுதியிலிருந்து மே மாதம் இறுதி வரைக்கும் இந்த உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். அப்போ பல வாய்ப்புகள் வரப்போகுது. ஒரு அதிர்ஷ்ட யோகங்கள், பொதுவாக லாட்ரி யோகம்னு சொல்லுவேன், ஒரு புதையல் யோகம்னு சொல்லுவோம். ஆனால் புதையெல்லாம் போய் தோண்டக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. முதல்ல திருமணம் என்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தானாக தேடி வருகிற சூழ்நிலை உண்டு. பொதுவாக சுக்கிரன் சந்திரன் 2 சேர்க்கும்போது என்னன்னா, இப்போ திருமணம் பண்ணணும், நம்ம நல்லா வாழணும், லக்ஸுரிஸாக இருக்கணும், மற்றவங்க முன்னாடி சாதிக்கணும் ஒரு எண்ணம் வருங்க. அப்போ நிறைய பேர் திருமணமே வேண்டாம்னு சொன்னவங்க திருமணம் இப்போ தான் கரெக்டான நேரம். அப்போ உங்கள் குடும்ப பையனோ பொண்ணோ திருமணமே வேண்டாம், பார்த்துக்கலாம் 2 வருஷம் போட்டும் அப்படி சொன்னவங்களுக்கு இந்த நேரத்தில் கேளுங்க, ஓகேன்றுவாங்க. ஏன்னா அவங்க உடல் ரீதியாகவே மனசு ரீதியாக திருமணம் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், சுக வாழ்க்கையில் அனுபவிக்கணுங்கிற ஒரு தோன்ற நேரம். 2 கிரகங்கள் வரும்போது இந்த நேரத்தில் வாய்ப்புகள் அதிகம். வரன் பார்த்திங்கன்னா தானாக தேடி வரும். அந்த வரன் ஃபைனலைஸ் ஆகிற அம்சம் உண்டு. வரன் நல்லதாக இல்லையா, மேட்சிங்காக இருக்கா, அவசர முடிவு எடுக்கிறீங்களான்னு ஜாதகம் பார்த்து கரெக்டாக பொருத்தம் உண்டா, கூட்டு தசை இருக்கா, வேறு விஷயங்கள் பார்க்கணும். செவ்வாய் தோஷம், ராகு தோஷங்கள், குழந்தை பிறப்பு உண்டா, இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் திருமணம் என்று உண்டு. ஒரு சிலருக்கு சில மாதங்களாக 7ஆம் இடத்துல கேது இருந்து சில தொந்தரவு கொடுத்தது. 1.5 வருஷம் பண்ணால் கூட லாஸ்ட்டு ஒரு சில மாதங்களாக பல தொந்தரவுகள் இருந்தது. அவங்களுக்கு இந்த கேதுவோட தாக்கங்கள் குறைய இருக்குது. அதுக்கப்புறம் டைவர்ஸ் இந்த மாதிரி நடந்த ஒரு சிலருக்கு அவங்களுக்கு 2வது திருமணத்தை பற்றி கேள்விகள் நிறைய கமெண்டில் வந்திருந்தது. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பொதுவாக திருமணம்னு போட்டு வராங்க. ஆனால் ஏஜ் வயசுலாம் கூட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ தடைப்பட்ட திருமணமாக இருக்கலாம், இல்லை ஒரு மனமுறிவு ஏற்பட்ட திருமணம். ஆக மொத்தம் திருமணம் என்ற ஒரு விஷயம் உண்டு. சின்ன பரிகாரங்களுக்கு அது இறுதியில் சொல்கிறேன். ஜாதக ரீதியாக பாருங்கள், ஜாதகம் தான் பார்க்கணும். அப்போ சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. உங்கள் ராசி அதிபதி 3லிருந்து 4ஆம் இடத்துக்கு பயணிக்க போகிறார். 4லிருந்து பார்க்குற பார்வைகள் பார்த்திங்கன்னா 8, 10, 12 இந்த இடத்த பார்க்க போகிறார். அப்போ இந்த நேரத்தில் என்ன தோணுன்னா, உங்களுக்கு தொழில் தொடங்கணும், வெளிநாடு செல்லணும், நிறைய பணங்கள் சேர்க்கணும், மற்றவங்க நல்லா வாழணும், அவமானங்கள் விலகி சந்தோஷமாக இருக்கணும், பண கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். ஏன் நம்மளாக வாழக்கூடாதா, நம்மளாக ஜெயிக்கக்கூடாதா, ஒரு விஷயத்தை போட்டி போட்டு தோல்விகளிலிருந்து மீண்டு வருகிற காலகட்டங்க. அப்போ சொல்லுவாங்க இல்லையா, எதிரியை வீழ்த்து மேல் நோக்கி வருகிற காலகட்டம் வந்திருக்கு. இந்த 4 மாதத்தில் நீங்கள் கிளவராக பயன்படுத்தி சாதகமாக பயன்படுத்திக்கணும். பிஸ்னஸில் இப்போ உங்கள் குடும்ப உறவில் ஒருத்தங்க உதவி செய்ய போகிறாங்க. நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நீங்கள் மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளாக இருக்கலாம், பையன் பொண்ணு இவங்க இருக்கலாம், அவங்களாம் உதவி பண்ணக்கூடிய அம்சம். உங்கள் மனைவியெல்லாம் இந்த நேரத்தில் எடுக்கிற குடும்ப ஒற்றுமையாக செஞ்சு டெவலப் ஆக வேண்டிய காலகட்டம். அந்த ஒற்றுமையின் மூலம் மேல் நோக்கி வருவீர்கள். இப்போ அடுத்த ஒரு பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் ஆல்ரெடி போயிட்டு இருந்தால் கூட பேரலாக அதுக்கு இணையாக அதுக்கு தொடர்புடைய ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டிய இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ மெடிக்கல் ஸ்டோர் வச்சுன்னா பக்கத்தில் டாக்டர் அவங்க கூட டைப் போடுறது. இப்போ டெய்லராக இருக்கிறவங்க அவங்களே துணியாவரம் வச்சு செய்கிறது. இப்போ பெரிய ஹோட்டல் வைக்கிறாங்கன்னா அவங்களே டெலிவரி சம்மந்தப்பட்டதை கொடுக்குறது, இல்லை கல்யாண ஆர்டர் இருக்குது. அப்போ அதுக்கு இணையான ஒரு தொழில். அதே தொழிலுக்கு பேரலாக ஒரு விஷயத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்க. உறுதியாக அமையும். நல்லபடியாக ட்ரை பண்ணுங்கள். எப்போ எடுக்கணும், எந்த தொழில் கரெக்டாக செட் ஆகுமா, தனித்தா கூட்டா அப்படின்னு ஜாதக அம்சம் தான் பார்க்கணும். அது இந்த வேணா கேள்வி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். இப்போ கண் பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் விலகிற காலகட்டம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா சின்ன உடல் உபாதைகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவு மாறி வந்தது. இப்போ வேறு ஜென்ம சனி வருது. ஜென்ம சனி இருக்கும் பொழுது கூட சுக்கிரன் பகவான் இருக்கிறனால தொந்தரவு இல்லை. ஏன்னா நட்பு கிரகமாக இருக்கிறனால இந்த தொந்தரவுகள் குறைவு. சுக்கிரன் விலகும் வரை யோகமாக இருக்கும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஜென்ம சனியின் தாக்கம் குறைவாக இருக்கும். அப்போ குரு பகவான் கூட இப்போ உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறனால நோய் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் குறையிற காலகட்டம். இந்த நேரத்தில் வேலை செய்யும் இடத்தில் கௌரவம் கிடைக்கும், பதவி உயர்வு அந்தஸ்து கிடைக்கும். எல்லா வேலையும் உங்களுக்கு முன்னாடி உங்கள் கையில் கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. என்ன வேலை நேரம் அதிகமாக இருக்கும்,
தூங்க கூட நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை. ஆனால் சம்பளம் வருது, ப்ரமோஷன் இருக்குது, ஆனால் தூங்க நேரம் இல்லை. வேலை பளு மட்டும் அதிகரிக்கும். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அவமானத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அப்போ உங்கள் உடலையும் பார்த்துக்கணும், சிறு தூக்கங்களும் தேவை, அதை கவனிக்கணும். தூக்கம் ஒன்றுமில்லை, ஒரு நாள் ஏதோ ஒரு லீவு போட்டு ஒரு நாள் நல்லா தூங்கினாலே போதும். ஏன்னா 12ஆம் இடம் தூக்கம் சம்மந்தப்பட்டது. கால் சம்மந்தப்பட்டதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டால் இன்னும் டெவலப் ஆகிருப்பீங்க. இப்போ வீடு, இடம் இன்னொன்று விற்கிறது வாங்கிறது நடக்கும். புது வண்டி வாகனங்கள் ஆசைகள் வருகிற காலகட்டம், அது கவனமாக கையாளுங்க. கடன் அடைக்கும் யோகம் வந்தாச்சு. கடன் அடைக்கிற யோகம் பொதுவாகவே இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பண வரவு கையில் வருகிற காலகட்டம். இப்போ கடன் அடைகிற யோகங்கள் இருக்குது. கடன் அடைச்சி மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ பொதுவாக இன்பச் சுற்றுலாக்கள் வெளியே போகிறது, ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள், படிப்புக்காக, தொழிலுக்காக ஒரு சிறு தூர பயணங்கள் இருக்குது. அந்த பயணங்கள் வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்கள் மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம். இந்த நேரத்தில் தான் என்ன நடக்குன்னா, நிறைய சாப்பிட்டாங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, கம்மியாக சாப்பிட்டாங்க நிறையா சாப்பிடுவாங்க. அப்போ இந்திய உணவுகள் சாப்பிட்டாங்க, ஃபாரின் உணவு, அப்படியே ஒரு உணவு பழக்க வழக்கம் கம்ப்ளீட்டாக மாறுது. திடுதிப்புன்னு அவ்வளோ உணவு பழக்கங்களை மாற்றுவது ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். வயதானவங்களுக்கு பொதுவாகவே ரத்தம் சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ரத்த ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன், அது ஹார்ட்டாக இருக்கலாம், ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது மூலமாக இருக்கலாம், கவனம். இதில் கால் தொந்தரவு, கால் ஜாயிண்ட் பெயின்கள், அந்த நரம்பு சம்மந்த ஜாயிண்ட் பெயின்கள் நிறைய பேர்த்துக்கு அதில் கேள்வியில் இருந்து அவங்களுக்கெல்லாம் தொந்தரவுகள் விலகிற காலகட்டம். அது கொஞ்சம் பார்த்து நல்ல டாக்டர், இப்போ ஒரு சில ஜாதக ரீதியாக சொல்லலாம், இந்த மருத்துவமனை, இந்த டாக்டரு, இந்த கிழமை, இந்த நட்சத்திரத்தில் போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். இப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. வாய்ப்புகள் வந்து அப்படி பயன்படுத்தி வெற்றியே பாருங்கள். உங்களுக்கு 11ஆம் அதிபதி உங்கள் ராசியில் வருகிறனால மூத்தவர்களால் ஆதாயம் உண்டு, தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகிற காலகட்டம். குலதெய்வ கோயில்கள் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருகிற சூழ்நிலை உண்டு. பூர்வீக ஊரில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். போன வருஷங்களில் பூர்வீக ஊராக இருக்கலாம், சொந்த பந்தத்தில் இருக்கலாம், சின்ன சின்ன மன வருத்தங்கள். நண்பர்கள் நிறைய பேர் பணம் ரீதியாக இருக்கலாம், வாக்குகள் கொடுத்து நிறைவேற்றாதனால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகி இன்றைக்கி நீங்கள் என்னால் முடியும், நான் தைரியமாக இருப்பேன்னு சொல்கிறது. சரி, ஜென்மசனி வருகிற தாக்கம் குறைவாக இருக்கலாம். பின்னாடி ஜென்மசனி என்னென்ன பண்ணுன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், வாஸ்து, நியூமராலஜி எல்லாம் பார்க்கணும் கேள்வி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு சில ராசி எண்கள், நிறங்கள் இருக்குது, அது உறுதியாக சொல்கிறேன். அதற்கு முன்னாடி ஒரு பரிகாரம் தேவைப்படுது. ஏன்னா இவ்வளோ நல்லதான் பக்கபலமாக ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சுட்டால் வளர்ச்சி வெற்றியை குறிக்கும். இது என்னென்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு போய் பண்ணிக்கிட்டே இருக்க வேலைக்கிழமை கும்பிட உங்கள் ராசியை குறிக்கிற குரு பகவான் ஒரு ஆக்டிவேஷன் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா குரு இங்கே புதன் பரிவர்த்தனை நடக்கும். அந்த பரிவர்த்தனை நடக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இதற்கு பார்த்திங்கன்னா சுண்டல் மாலையை அறிவித்து வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை மஞ்சள் காப்பு செலுத்தி வந்தாலும் சரி, எல்லாமே மஞ்சள் குரு அதே அம்சம் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு முறை வழிபாடு செஞ்சுக்கோங்க, சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி. இது அடுத்த வாழ்வியல் பரிகாரம். மெட்டி, கொலுசு இந்த மாதிரி இருந்தால் ஒரு டைம் அதை கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கலாம். பெருசான தான் ஒரு சிலர் பண்ணியிருக்கீங்க, வேறு பண்ணிட்டா விட்டுருங்க. இப்போ மெட்டியோ கொலுசோ ஒன்று கொடுத்துட்டு வேறு ஒன்று மாற்றிக்கங்க. இது ஒரு சிறு விரயம், செயற்கையாகவே சேதாரம் மூலம் போடுவாங்க இல்லையா, இந்த சுக்கரன் சம்மந்தப்பட்டு ஒன்லி பாசிட்டிவாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு தான். ஆக மொத்தம் இது கொஞ்சம் கவனமாக முக்கியமான மாதங்கள், இதை பயன்படுத்தி வளர்ச்சி பெற்றிருக்காங்க. வாய்ப்புகள் தவற விட்டுறாதீங்க. வேறு கேள்விகள், சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.